மாலை கூட்டிட்டு வந்தேன்னா காமிச்சு கூட்டு போவேன். என்னடா அது இப்ப தண்ணி வருதுடி உள்ள. என்னது தண்ணி நிக்குது? பத்திரமா வருமா? பத்திரமா வருமாடா? இப்ப எப்படி வலிக்கிறது? வலிக்கிறது அதான் வலிக்கிறது போல. சுத்துறா ஆப்போசிட்ல என்ன சுத்துற? சுத்தி சொல்லடா. இப்படியா நம்ம இப்படிப்பா அட மாட்டேன் அவனுக்கே தெரியும்டாடே. நான் வண்டிமா வயசு எங்க மயர போவோம். எங்கடா போகலடா? காத்து போற வாட்டத்துல போறியா தம்பி? ரொம்ப திருப்பாதுடா. எங்கடா போக சொல்றாங்க? நீ அது எந்த பக்கம் திருப்பி அது போக அந்த ரேஞ்சுக்கு போகும்டா. என்னடா 200 ஆசைப்பட்ட எவ்வளவு நேரம் சொல்லலையா? டைம் சொல்லாம எப்படி கூப்பிடுவாங்களா வாப்பா தம்பி அப்படின்னு? அப்படி திருப்பினா அப்படி போவோம். அடியில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீட் படகா இப்படியே மெதிச்சிட்டு போயிடுவான். உருக்கிட்டு போயிடுவான். ஊருக்கு போயிடுவான். துரத்தி வந்து பிடிச்சிருவாங்களா? எங்கடா போறப்ப? எவ்வளவு நேரம் சொல்ல டைம் கேட்டுருக்கணும். நம்ம மட்டும் எங்கே நின்றுமா? அதே நின்றுடா. போக மாட்டேங்கிறா. எங்கேயாச்சும் நின்றுச்சுன்னா அவ்வளவுதான் தம்பி. பத்து கூட யாரும் இல்லடி தம்பி. தனியா ஒரு ஏறி எங்க அந்த கரைக்கு போய் கரையை தொட்டு வர போறியா? என்னாச்சு? அவ்வளவுதான் வாழ்க்கை. நல்லாதான் இருக்கு. என்ன இது? எங்கேயும் போயிட்டு இருக்கோம். இந்த கரையை நோக்கி போறோம். கால் வலிக்கிற அந்த போட் எடுத்து வந்தா கூட துடுப்பு போட்டு வச்சு போயிருக்கலாம்டா. இன்னும் கஷ்டமா இருக்கும். போவே போகுது. ஜிப்லைன் போறாங்களே. ஜிப்லைன் எல்லாம் திருப்ப முடியாது. இப்ப கரைக்கு வந்துட்டோம். அப்படியே இப்படி போய் இப்படி ஒரு ஏரி ஒரு ரவுண்ட் வருவோம். இப்படி போமா வச்சுட்டு போகாம தான் சரிதான். தண்ணியில வீழ்ச்சா சொல்லணும். இது ஆகல வாட்டர் ப்ரூஃப் வச்சுருக்கா. இப்ப போட்டு போயிரு. அடங்கம்மால அப்புறம் எப்படி அன்னோன் விளாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்றது? இப்ப எங்க கரைக்கு எங்கடா கரைக்கு கொண்டு வந்துட்டேன். திரும்படா. ஏரியா மெம்பர் தான்டா. அவங்கள்ட்ட போவா. அவங்க தண்ணி வருது உள்ள. அங்க வருது பாரு அந்த ஆங்கில இருந்து. குமாரு அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா கொடுத்து 200 ரூபாய்க்கு. கடலை கம்மி. கடல் காமிச்சுதான். கடலை கம்மி. காலை கொண்டா இருக்க முடியலைங்க. போறவங்கதான் கரெக்டா இருக்குல்ல. இது வேற லைட் ஜாக்கெட் ஒண்ணு கொடுக்குறாங்க. எங்கடா அங்க போகுது? அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற படைச்சு போடாது. படைச்சுனா அவ்வளவுதான். நீ திருப்பதுக்கு அப்பன்னு ஒரு எக்ஸ்போர்ட் போடுறேன். கால் வலி எடுத்துக்கு நான் போயிருங்க. பின்னாடி 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 பாருங்க. நுறையா வருது நாங்க போற ரூட்டு. ஆழம் வரையத்துலடி வீணும்னா ஆழம் இருக்கும். நம்ம ஊராடா இது தூண்டில எடுத்து சுத்துறதுக்கு. மீன் பிடிக்க அலோவ் பண்ணுவாங்க. அங்க ஒரு ஃபேமிலி வந்துட்டு இருக்காங்க. அவங்க நோக்கி போறோம். ஆனா இது ஆப்போசிட்ல போகுது. இந்த கரைக்கு அங்க போவேன்டா. அன்னைக்கு போவேன் நான் சொன்னேன்டா. இதுக்குள்ள இல்ல அதுக்குள்ள உள்ள பூந்துட்டோமா நம்ம ஒரு ரவுண்டே வந்துக்கலாம் போல. சுத்தி சுத்தி வந்துருக்கலாம். இப்படி போமா லாஸ்ட் போவோம். இப்படி தளவு போவோம்.
வண்டி திருப்பு போலாம் ஃப்ரெண்ட்ல போக மாட்டேன். பொறுமையா போட்டோம். போட்ட பாரு, போட்டு போக மாட்டேதுங்க, ரொம்ப ஸ்லோவா போகுது ஃப்ரெண்ட்ல. அது வாங்கிக்கலாம் போல. அதுனா எப்படி வேணா போலாம். அங்க பாரு, அந்த ஒரு அக்கா தான் துடு போடுறாங்க. இது மட்டும் கவராதுன்னு ஏதோ நம்பிக்கை இருக்கு. ஒன்னையும் யாரா வாலா சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. போடு. நீ ஏன் திரும்பின இந்த கரைக்கு போலான்னு? திரும்புறான். காத்துக்கு ஆப்போசிட்ல நல்லா போயிரு. காத்து சைடு போனா போக மாட்டேங்குது. எங்க பசங்களா ரொம்ப ஃபீல் பண்ணுவானு இந்த வீடியோ பார்த்துன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்க போறேன். ஸ்ட்ரைட்டாவே இல்லடா, இப்படி போறோம் அப்படி போறோம். ஏதாச்சும் ஒரு பக்கம் வச்சா போக மாட்டேங்குது, நேரா வச்சு போக மாட்டேங்குது. ரெண்டு பக்கம் வைக்கணும். என்னடா அது முதல்ல வந்து கடிக்கிறாங்க. என்னடா அது எவ்வளவு பெருசு? என்னடா பாசலாம் மிதக்குது தண்ணியில. ஏதோ ஒரு தலை தெரிஞ்சது, பயந்துட்டோம் நாங்க முதல்ல கீழே போறோம்ட்டு. அவங்க கப்பலா இருக்காங்கடா, கப்பல் எதுக்குடா காமிச்சிட்டு? நீ ஆளை கூட்டிட்டு வந்தனா காமிச்சு கூட்டு போவேன். நான் மட்டும் ஆசைப்பட்டா வந்தேன். யாரும் பிள்ளைங்க வர மாட்டேது. உனக்காச்சும் 1 2 3 மேல இருக்குது. எப்ப போன் அடிச்சாலும் 1க்கு 2 வரும். நம்ம வேகமா சுத்தி எங்கடா போச்சு? அதை ஃபாலோ பண்ணி போடா. அதை ஃபாலோ பண்றான். எங்கடா போச்சு அது? அங்க போயிட்டா. அதை ஃபாலோ பண்ணி போவான். சூப்பரா பாரு மயிராண்டி. இது ஏதோ குட்டை மாரி, குட்டையில தண்ணி நிக்குது. அதுல வந்து போட்டிங் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. டைம் எல்லாம் சொல்ல, நம்ம மட்டும் சுத்த வேண்டிதான், நம்ம இஷ்டத்துக்கு சுத்த வேண்டிதான். அவனும் கேட்கல, அவங்களும் சொல்லவே இல்லை நேரம் டைமு அப்படின்னு எதுவும் சொல்லல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல டயர்டானா வந்துடுவாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு எங்களை பத்தி தெரியல. இங்கே நிறுத்துவோம், நடுக்கடல்ல நிறுத்துவோம், அந்த அவங்க நிறுத்திருக்க மாதிரி. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. பாத்தீங்களா, அவங்கதான் முன்னாடி இடிக்கிற மாதிரி வந்துட்டு அங்க போயிட்டாங்க அவங்க. வேகமா சப்பு நடத்திடுறோம். அவன் எதுவுமே சொல்ல போறேன். இவனுங்க கண்டுபிடிச்சாங்க, இப்படி விளையணும் அப்படி விளையணும் தெரிஞ்சுட்டா நீ ஒருத்தர் ஓட்டிட்டு கிளம்பிட்டா. இப்போ மைக் வேணடா, மைக் ஒரு மைக் தொலைச்சுட்டாங்க. மைக் தொலைச்சுட்டாங்க. இந்த ஒரு கோட்டு மாத்திரம் சந்தோஷம். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்க முடியல. இதெல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம். போட்டீங்க வந்து அவ்வளோ மணிக்கணக்கா இருக்கும். வந்து கேட்க மறுபடியும் 200 கொடுப்பாங்க போறான். டைமே சொல்லுவேன். ஏதோ பண்ண வேணாம் போகுது. ரொம்ப இதை பண்ணுமோ இது. போறோம். இது என்னது? எதுரா? பாசியா மீனா? பாசாண்டா. ஆனா ஒரு மீன் கூட ஏறி குதிக்க முடியுது உள்ள. அவனை ஏறி குதிக்கன்னு பாக்குறேன். போட்டுக்குள்ளேடா. நிறைய மைக்கு வாங்க தொட்டா பரவாயில்ல. ஒரே ஒரு மைக்கு வாங்க, 2 மைக்கு, ஒரு மைக்கு 1000 ரூபா தொலைச்சிட்டா. இதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த காணுன்ற மாதிரி மைக்கே காணும். ஆல்ரெடி மைக்கு குறைன்னு சொன்னானுவ, அதுக்கேற்ற மாதிரி அவன் மைக்கு தொலைச்சிட்டான். இப்போ அடுத்து 12,000 ரூபா போட்டு மைக்கு வாங்கணும். ஒரு விளாக்ரவுண்ட்னா ரொம்ப கஷ்டம் போலதா. ஃபோன்லேருந்து ஜிம்லேருந்து மைக்லேருந்து 20K மேலே செலவு பண்ணுற போது செலவு மட்டும் தான் பண்ணியாரு. ஜோக் இல்ல இல்லையா? வெள்ளி பார்த்தீங்கன்னா கையில கீழே பிடிச்சிடாதீங்க. அவர் உயிர் போகிற அளவுக்கு வந்துடும். ரொம்ப இதாகும். நாங்க வரலாமா? நாங்க வரலாமா? அந்த பொண்ணு கேட்போம். அதுக்காக நிறைய பேர் குறைஞ்சிச்சு. 4 பேர் தான். ஃபேமிலினால அது கொடுத்தாங்களா? நீ வாழை கூட்டம் தான், நானும் வாழை கூட்டம் தான். நீ பின்னாடி வந்துருப்பா, நான் முன்னாடி வந்துருப்பேன். அப்படிலாம் இருந்தால் நான் ஏன் உங்கள்கிட்ட கெஞ்சி கிடக்க போறேன்? ஒரு இடத்த பார்த்து போட்டு அதுக்குள்ள டைட்டா இருக்கு. ஆளே இல்லை.
தண்ணியோட இது போல கரையில போய் கால் வச்சோன்னே தெரிய போகுது காலோட கால் வலி வந்து போச்சு. நான் மதிக்கல. அவங்களே கூப்பிட்டா போறேன்.